மோஷன் போயிட்டாங்க, நாங்க நார்மல் டெலிவரி மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி போயிட்டாலே நார்மல் கஷ்டம் தாங்க, வந்து ரிஸ்க் எடுக்க போறேன். மோஸ்ட்லி வந்து மோஷன் போயிட்டா சி செக்ஷன் தான் போவாங்க எல்லாருமே. வந்து மார்ச் 22 அன்னைக்கு நைட் வந்து ஒரு 2:30 இருக்கும். ஸோ அப்போலேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேபி ஆல்ரெடி டைனியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ பெயின் வந்த அந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதும் உடனே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. பெயின் டாலரேட் பண்ண முடியல எனக்கு ஒரு ஸ்டேட் மேலே. மேபி எபிடியூரல் எடுத்திருந்தா மேபி பெயின் கம்மியாக இருக்கலாம். ஹாய் கைஸ். ஸோ லாஸ்ட் vlogல பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட டெலிவரி ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருப்போம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் நாங்கள் எங்களோட ஃபுல் டெலிவரி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் எங்களோட கம்ப்ளீட் டெலிவரி ஸ்டோரியை சொல்ல போகிறோம். ஃபார் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்னு கூட சொல்லிக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்க ஃபுல் வீடியோவையும். ஸோ வந்து நாங்கள் லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருந்தோம், லைக் எங்களுக்கு வந்து மார்ச் 22 அன்னைக்கு நைட் வந்து ஒரு 2:30 இருக்கும். ஸோ அப்போலேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெயின் வந்து ரொம்ப எல்லாம் வரல. ஸோ கொஞ்சம் தான் வந்துட்டு இருந்தது. லைக் எனக்கு ஒரு 1/2 hour ஒன்ஸ் அப்படிதான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 20 minutes ஒன்ஸ் அப்படி வர ஸ்டார்ட் ஆனதும் ஒரு 4:30க்கு மேல நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலா வந்து இந்த பழைய மித்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, லைக் சோம்பு கஷாயம் எல்லாம் கொடுத்து இது பண்ணா நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்தும் பெயின் இன்க்ரீஸ் ஆனவுடனே நாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் 6:30 போல. ஸோ போயிட்டு அங்க வந்து செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டியூட்டி டாக்டர் செக் பண்ணாங்க. இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்கு. உடனே அங்க ஓடிடாத. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சில கேசஸ் வந்து நார்மலா முடியும். சில கேசஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை உள்ள மோஷன் போக அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இஃப் பெயின் வருது அப்படின்னா அவங்க நம்ம அம்மாக்கள்லாம் இருக்காங்க, பழைய ஆளுங்கள்லாம், அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட மித்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட என்ன சொல்லுவாங்க, வழிமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து யூஸ்வலா இந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி சோம்பு கஷாயம் எல்லாம் கொடுக்கறதா இருந்தாங்க. சோம்பு கஷாயம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. தேங்க் காட் எங்களோட கேஸ்ல அந்த டைம் எங்களுக்கு ஃப்ரேம் இருந்துச்சு. பட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதோ பெயினோ இல்லை இந்த மாதிரி இன்டர்வெல்ல 5 minutes இன்டர்வெல் 10 minutes இன்டர்வெல்ல உங்களுக்கு கண்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா டாக்டர் கிட்ட போயிடுங்க. அந்த சோம்பு கஷாயம் அதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், முடிச்சுட்டு வந்து கூட குடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு பேபி ஆல்ரெடி டைனியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ பெயின் வந்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ஈவன் வாட்டர் பிரேக் ஆச்சு அப்படின்னா கூட 1 hour டைமுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பேபி வந்து குட்டியா இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேபி குட்டியா இருக்கிறது நார்மல் சைஸ்ல இருக்குதாங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஸ்கேன் போவீங்க. அந்த ஸ்கேன்லயே அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்துடும். என்ன சைஸ்ல இருக்கு பேபி, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதை வச்சு டாக்டர் கணிச்சிருவாங்க குட்டி பேபியா பெரிய பேபியான்ட்டு. இதுல குட்டி பேபியா இருந்தா என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சிசேரியன் பண்ண தேவையில்ல. ஸோ நார்மல் டெலிவரிக்கு ஹை சான்சஸ் இருக்கு. பட் பெரிய பேபியா இருந்ததுன்னா இட்ஸ் ஆப்வியஸ் சயின்ஸ்னாலேயே பாத்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் டெலிவரியும் ட்ரை பண்ணுவாங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டாக்டர் தான். அதுக்கப்புறம் இப்போ நாங்க 2 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போனதும் உடனே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் ஒவ்வொரு டைம் நாங்க பெயின் சொல்லி போய் அது எல்லாமே ஃபால்ஸ் பெயினா தான் இருந்திருக்கு. நான் இந்த வாட்டியும் ஃபால்ஸ் பெயின் தான் நினைச்சேன். ஆக்சுவலா போகும்போது கூட எப்படியும் பார்ப்போம், நம்ம எல்லாத்தையும் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு போறோம், கண்டிப்பா நம்மள 1 வாரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டு தான் அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் ஆனா வந்து தேங்க்ஃபுல்லி அட்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இனிமாலாம் கொடுத்தாங்க, ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமா கொடுத்தா வந்து டைலேஷன் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் போல. ஸோ அதனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ இனிமா கொடுத்தா கொஞ்சம் டைலேஷன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க. பட் இனிமா கொடுத்தா எனக்கு வந்து ரொம்பலாம் டைலேட் ஆகலை, நார்மலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு 10 o'clock மாதிரி வந்தாங்க.
ஸோ வந்து அவங்க செக் பண்ணப்போ அதே சென்டிமீட்டர்ல தான் டைலேட் ஆயிருந்ததுனால 2 சென்டிமீட்டர் தான் 2 சென்டிமீட்டர் தான் டைலேட் ஆயிருந்தது. அண்ட் வாட்டரும் பெருசாலாம் வர ஆரம்பிக்கல. எனக்கு பெயின் வந்து அப்பதான் ஸ்டார்ட் இருந்தது. பட் பெயின் இருந்துச்சு முன்னாடியே. ஆனா வந்து நம்ம சொல்ற மாதிரி இந்த கன்ட்ராக்ஷன் விட்டு விட்டு 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நல்லா வரும். பெயின்லாம் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாலரபிள் பெயினா தான் இருந்துச்சு. ஆமா, டாலரபிள்னால நார்மலா இப்ப எப்படி பீரியட்ஸ் பெயின்லாம் இருக்குமோ அந்த மாதிரி, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். பட் வந்து ஓரளவுக்கு டாலரபிளா தான் இருந்தது. நான் சொல்றது என்னன்னா, இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்க டாலரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. ஸோ டாலரேஷன் லெவல் 1 to 3 இந்த மாதிரி பெயின் நம்மளால தாங்க முடியும்னா 1 to 3. இது கொஞ்சம் யூஸ்வலோட அன்யூஸ்வலா இருக்குன்னா 3லேருந்து 6க்கும் மேல போகுது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் பெயின். ஸோ அந்த மாதிரி நீங்க டாலரேஷன் லெவல் வச்சுக்கலாம் உங்களோட சைட்ல. ஸோ அதுவுமே அந்த பெயினை லேபர் பெயினை கணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் உடனே இவங்கள்ட்டலாம் வந்து நீங்க போய் சாப்பிட்ருங்க, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆர் லேட் ஆஃப்டர்நூனுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்டர் வந்து அவங்களே பிரேக் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து எங்களுக்கு அங்க போய் தான் தெரியும். இந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதுக்கு முன்னால தெரியவே தெரியாது. மேனுவலா அவங்களே உடைச்சிட்டு நான் பேபியை எப்படியாவது வெளில எடுத்துருவேன், நார்மலே பண்ணிடலாம் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சி செக்ஷன் பண்ற மாதிரி அவங்க ஐடியால மோஸ்ட்லி இல்ல. ஏன்னா வந்து பேபி குட்டியா இருக்குன்றதுனால ஈஸியா நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இதுக்கு முன்னால நாங்க டாக்டர் செக்அப்லாம் போகும்போது நாங்க ஒவ்வொரு டைம் கேட்போம், மேம் பேபி வந்து டைனியா இருக்கு, ஸோ நார்மல் டெலிவரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து மோஸ்ட்லி பண்ணலாம், ஆனா வந்து டிபெண்ட்ஸ், ஏன்னா கோடி சுத்திருச்சு அப்படினா வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இந்த டைம் நாங்க டெலிவரி அப்போ வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து அவங்க வெஜினல் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்ட்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10:30க்கு மேல லேபர் வார்ட் கூட்டு போயிட்டாங்க. ஸோ அங்க கூட்டு போய் பெயின் இன்டியூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெயின் இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெயின் எப்படி இருக்குங்கிறது மேடம்க்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மல் பெயின், இந்த பீரியட்ஸ் பெயின்ன்றாங்க, நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இந்த பெயின் அவ டாலரேட் பண்ணிடுவாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஆனா அந்த பெயின் இன்டியூஸ் பண்ணதுக்கு பிறகு இவங்க பெட்ல இருக்கும்போது அந்த பெயின் இவங்களால தாங்க முடியலங்கிறது இவங்க மூஞ்சியை பார்த்தாலே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அது செம்ம பயங்கரமான ஒரு பெயின். ஸோ அது கொடுத்துட்டே இருந்தாங்க. லிட்ரலா நாங்க இதுக்கு முன்னாடி இதுவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இல்லை. ஸோ நாங்க நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் வாங்குவோம், ப்ரோ பெயின் எப்படி வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. அவங்கலாம் சொல்லுவாங்க விட்டு விட்டு வருண்டாம்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம்ல விட்டு வந்த பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா அந்த நைட்டு மட்டும்தான் வந்துச்சு. பட் இன்டியூஸ் பண்ண பிறகு லிட்ரலா அவங்க சொல்ற மாதிரி 5 மினிட்ஸ்க்கு வலிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வலிக்காது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தொடர்ந்து வலிக்கும். அந்த மாதிரி அப்படியே வேவ் மாதிரி போயிட்டே இருக்கும் லிட்டரலா. ஆமா, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பெயின். ஆக்சுவலி நாங்க இதுக்கு முன்னால ஐயோ பெயின் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அண்ட் கேட்டுட்டே இருப்போம் எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும். மோஸ்ட்லி ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருந்ததுன்னா உங்களால உட்கார முடியாது, நீங்களே ஹாஸ்பிட்டல் இருந்து போயிடுவீங்க அந்த டைம்ல. ஸோ அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு டாக்டர் வந்து இதுல நடுவுல என்ன ஒரு காமெடி பார்ட்னா, டாக்டர் வந்து என்கிட்ட எபிடியூரல் போடட்டுமான்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எபிடியூரல்லாம் வேண்டாம் மேம், எனக்கு இப்போ நான் வந்து டாலரேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பெயின் இப்ப டாலரபிளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும் மேம் வந்து கேட்கும் போது, டைலேஷன் ஆயிருந்தது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர். ஸோ அப்ப வந்து கேட்டப்போ நான் வந்து ஓகே பெயின் வந்து எனக்கு நிறைய தான் இருந்தது, ஆனா வந்து ஓகே இந்த அளவுக்கு தான் இருக்கும் போல ஃபுல்லாவே நினைச்சிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன்னா, இல்ல மேம் இப்போதைக்கு வேண்டாம், நான் அப்புறமா வேணும்னா சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து சிரிச்சுட்டே ஓ அப்படியாடா டாலரேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க.
நான் வந்து ஓகே நம்மளுக்கு பெயின் வந்தா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம் நம்ம கிட்ட 6 சென்டிமீட்டருக்கு மேல போச்சுன்னா போட முடியாதுன்னு சொல்லிருந்தா மேபி போட்டிருப்போம். பட் அது எங்க கிட்ட சொல்லல அண்ட் எங்களுக்கும் தெரியாது முன்னாடி. உங்களுக்கும் தெரியலன்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 சென்டிமீட்டர் தான் லிமிட். அதுக்கு மேல போட்டா எப்படி ஒரு போட மாட்டாங்க. மோஸ்ட்லி கேட்டாங்கன்னா போட்டுருங்க. நாங்க வந்து அந்த தப்பு பண்றோம். தப்புன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி பெயின் டாலரேட் பண்ண முடியல எனக்கு ஒரு ஸ்டேட்க்கு மேல. மேபி எபிடியூரல் எடுத்திருந்தா மேபி பெயின் கம்மியா இருந்திருக்கலாமா இருக்கலாம். எனக்கு அது தெரியல ஷுவரா. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு மேல டைலேட் ஆயிடுச்சு. நான் வந்து 6 சென்டிமீட்டருக்கு மேல டைலேட் ஆனவுடனே என்னால ஆக்சுவலி பெட்ல படுக்க கூட முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது பெயின். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்ததோ அதை நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு மேல டைலேட் ஆனதும் நர்ஸ் வந்தாங்க. அப்போ வந்து நான் மேம் என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டு இருந்தப்போ எழுந்துச்சு எல்லாம் ஆகுது. யூரின் வருது, மோஷன் வருது அண்ட் எழுந்திருக்கணும்னு தோணுது, குப்புறப்படுக்கணும்னு தோணுது, எழுந்து நிக்கணும், நடக்கணும், எல்லாமே அதே அட்ஜஸ்ட் டைம் சேமா நடக்கும் உங்களுக்கு. பட் ஆனா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் பெட்ல படுத்து இருக்கிறது மட்டும்தான். ஆமா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா பாத்ரூம்லாம் வந்தா நாங்க எழுந்து போனோம் ஆக்சுவலி. பட் வந்து ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேபி வெளியில வந்துருன்றதுக்காக வந்து அப்படி சொல்லுவாங்க. அதனால வந்து ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் ஏதாவது வந்தா உங்களுக்கு பெட் பேன் எப்படியும் அவங்க வைப்பாங்க. ஸோ நீங்க அதுலயே போய்க்கலாம். ஸோ எனக்கும் அந்த மாதிரிதான் ஆச்சு. என்னால சுத்தமா படுக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப பெயினா இருந்ததுனால நான் எழுந்துட்டே இருந்தேன். நர்ஸ் வந்து எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி தள்ளி தள்ளி என்ன படுக்க வச்சுட்டாங்க. நம்மளாம் நினைச்சுப்போம் அங்க இருக்கிற நர்சஸ் எல்லாம் வந்து பாவம் பார்த்து ஐயோ பாவம் இந்த பொண்ணுக்கு என்னடா இப்படி வலிக்குதே அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு. பட் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அவங்க நிறைய டெலிவரிஸ் பார்த்திருப்பாங்க. ஏய் கவனப்படு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட இது. கோவமா வரும் ஆக்சுவலி. ரொம்ப கோவமா வரும். பட் ஸ்டில் வந்து வேற வழி இல்ல. அந்த டைம்ல அவங்க அப்படி பண்றதுனாலதான் நம்மளும் அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்லி எல்லாருமே கத்ததான் செய்வாங்க. ஐ மீன் நம்ம பெயின்ல நம்ம கத்துவோம், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த டைம்ல அவங்களும் இதுவா பண்ணாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு லீனியன்ஸே தரல லிட்டரலா. ஆமா, நோ லீனியன்ஸ், ஃபுல் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் தான். சோ வந்து ஃபுல்லா படுக்க வச்சிருவாங்க. அப்படியே வந்து எழுந்திருக்காதீங்க, படுங்க படுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, படுங்க படுங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோஆபரேட் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா அனஸ்தீஷியன் இல்ல அண்ட் 6 சென்டிமீட்டர் ஆல்ரெடி டைலேட் ஆயிட்டீங்க, இதுக்கு மேல எபிடியூரல் எல்லாம் போட முடியாது, அதுக்குள்ளேயே நீங்க ஃபுல்லா டைலேட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல டியூட்டி டாக்டர் வந்து மேம் என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. ஸோ 8 சென்டிமீட்டர் கிட்ட டைலேட் ஆயிடுச்சுன்னு ஒண்ணுதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. அப்பாடா எப்படா டாக்டர் வருவாங்க, சீக்கிரம் டெலிவரி எப்ப ஆகும், குழந்தை வெளியில எப்போ எடுப்பாங்கன்ற ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 12 மணி இருக்கும், டாக்டரை கூப்பிடுங்க. இவங்கள்ட்ட நான் கேட்டேன் எத்தனை மணிக்கு வந்து டெலிவரி ஆகும்னு ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து குத்து மதிப்பா 12 மணிக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சும்மாதான் அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா வந்து 12 மணிக்கு உண்மையாவே வந்து டாக்டர் வந்து வர சொல்லிட்டாங்க. பிபி செக் பண்ணாங்க. செக் பண்ணதும் டாக்டர் வர சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 8 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு. அப்புறம் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன புஷ் பண்ணுங்க, டாக்டர் இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு அதுக்கு முன்னால நம்ம இத சொல்லவே மறந்துட்டோம். அதுதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. சோ இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா மோஷன் வந்து குழந்தை வந்து போயிட்டாங்க ஆக்சுவலி. சோ அது எப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இது அந்த வாட்டர் பிரேக் பண்ணாங்க மேனுவலா. சோ அப்ப பிரேக் பண்ணும்போது தான் இது வந்து எப்பன்னா டாக்டர் எபிடியூரல் வேணுமான்னு சொல்லி கேட்க வந்தாங்கல்ல. சோ அந்த டைம்ல தான் 5 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்கும் போது தான் டாக்டர் செக் பண்ணாங்க. சோ மோஷன் போயிட்டாங்க. நாங்க நார்மல் டெலிவரி, மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி போயிட்டாலே நார்மல் கஷ்டம் தாங்க யூசுவலாவே. ஆமா, பட் டாக்டர் வந்து மோஷன் போயிட்டாங்க, ஆனால் நான் நார்மல் டெலிவரி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து ரிஸ்க் எடுக்க போறேன். மோஸ்ட்லி வந்து மோஷன் போயிட்டா சி செக்ஷன் தான் போவாங்க எல்லாருமே. பட் எனக்கு டெம்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நார்மல் டெலிவரி. உண்மையாவே நான் டாக்டரை உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ணும். ஏன்னா பயங்கர பிரேவ் அண்ட் போல்ட் அவங்க. ஸோ வந்து அவங்க வந்து நான் நார்மல் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க நர்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க, ஹார்ட் பீட் பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து இன்னொன்று என்ன பயம்னா ஆல்ரெடி குழந்தைக்கு வேற மோஷன் போயிட்டான்றதுனால
ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பக்கம் பயந்துட்டே இருந்தோம். ஸோ நான் ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணிட்டு நடுவில் சிஸ்டர் கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஐயோ இந்த மாதிரி ஹார்ட் பீட் வந்து கம்மியா இருக்கு, ஐ மீன் மோஷன் போயிட்டான்னு சொல்றாங்களே, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நடுவில் கேட்டுட்டு இருந்தேன், டிலே ஆச்சுன்னா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஸோ வந்து நீங்க பெயினை மட்டும் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 12 o'clock இருக்கும், டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு அசால்ட்டா இப்ப ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன புரியல, ட்ரை பண்ணலாம் வாங்க டெலிவரி பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. இவங்களை பார்த்தா புஷ் பண்ணுங்கன்ட்டாங்க உடனே. சோ என்னடா டேய் ஓகே ஓகே, எனக்கு நான் நல்ல வேலையா லேபர் ரூம்ல என்ன ஃபுல்லாவே நீங்க கூட இருங்க, we will work together as a team and deliver பண்ணலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சோ நான் உள்ளதான் ஃபுல்லாவே இருந்தேன். அண்ட் உடனே ஓகே ட்ரை பண்ணலாமா வைஷ்ணவி அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்ட்டாங்க. அண்ட் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க, நம்மள சுத்தி நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஒண்ணுமே தெரியாம நம்ம உள்ள இருப்போம், இவங்க பெயின்ல இருப்பாங்க. சோ இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குமான்னு தெரியாது, ஹஸ்பண்ட்ஸுக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்கும். சோ பயங்கர எலக்ட்ரிஃபைங்கா இருக்கும்ன்ற பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். சோ அது அப்புறம் புஷ் பண்ண சொன்னாங்க. அது புஷ் பண்ண சொல்லி சுத்தி டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நர்ஸ்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு லைக் இவங்க வயத்தை லிட்டரலா புஷ் பண்றாங்க. அவங்க புஷ் பண்றாங்க. என்னன்னா நம்மளுக்கு அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து டயர்ட் ஆயிடுவோம் நம்ம. ஒரு மாதிரி மயங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். பெயின் இருக்கிற டைம்ல நம்மளுக்கு எதுவும் தெரியாது, ஐ மீன் ரொம்ப குழந்தை வெளியில எடுத்தா போதும்ன்ற ஸ்டேட்ல இருப்போம். பட் பெயின் விட்டு விட்டு தானே வரும். ஸோ அந்த விடுற டைம் ஸ்டேட்ல வந்து நம்ம அப்படியே மயங்கி ஒரு மாதிரி இதுக்கு போயிடுவோம், டயர்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி போக ஸ்டார்ட், ஃபுல்லா எனர்ஜி ட்ரெயின் ஆகுறதுனால அது யூஸ்வலா நடக்கும். பட் நீங்க வரி பண்ண வேணாம், ஏன்னா சலைன் வாட்டர் ஒரு சைடு போயிட்டு தான் இருக்கும், பெயின் இன்டியூஸ் பண்றது ஒரு சைடு போயிட்டு தான் இருக்கும். எல்லா மெடிக்கல் சப்போர்ட்டும் உங்களை சுத்தி தான் இருக்கும். சோ பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது மோஸ்டா. பட் இது எல்லாமே இருக்கும்னு சொல்ல வரும், வேற எதுவும் இல்ல. ஆமா. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல வந்து தூக்கம், நான் தூங்க ட்ரை பண்றேன். பட் எல்லாரும் வந்து புஷ் பண்ணுங்க, பெயின் வரும்போது புஷ் பண்ண சொல்லுவாங்க கரெக்டா. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, அந்த இன்டர்வல் 5 minutesல வருது. பட் அந்த கண்ட்ராக்ஷன் வந்து எனக்கு செகண்ட்ஸ்ல தான் லாஸ்ட் ஆச்சு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். ஸோ அந்த 5 minutes ஒன்ஸ் பெயின் வரும்னு சொல்றோம்ல, அந்த கண்ட்ராக்ஷன் வரும்னு சொல்றோம்ல, அந்த கண்ட்ராக்ஷன் வர டைம்ல தான் நம்ம புஷ்ஷும் பண்ணணும் கூட. டாக்டர்ஸ் அது ஒண்ணு சொன்னாங்க. மீதி இருக்கிற டைம்ல, பெயின் இல்லாத டைம்ல புஷ் பண்ண தேவையில்ல, அது எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். அதனால அந்த டைம்ல பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, கண்ட்ராக்ஷன் வந்து எனக்கு வந்து 5 minutes ஒன்ஸ் வர்ற பீரியட்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 minute ஆவது இருக்கணும் கண்ட்ராக்ஷன், இல்லைன்னா குழந்தை அந்த வர்ற இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பட் எனக்கு வந்து செகண்ட்ஸ்ல தான் இருந்ததுனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் கூட உங்களுக்கு இன்டியூஸ் பண்றதுக்கு பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டாங்க. என்னால அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கு மேல குழந்தை எப்படியாவது வெளியில எடுத்துருங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சோ டாக்டர் வந்து இவங்க வந்து ஜஸ்ட் இப்படி படுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்களோட வியூ மேலதான் இருக்கும். நான் இவங்களுக்கு இங்க நின்னுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எந்தெந்த வியூலாம் தெரிஞ்சிருக்கும்னு பாருங்க. சோ ஒரே பயங்கர போராட்டமா இருந்துச்சு. இவங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சோ ஒரு 5-6 வாட்டி இப்ப புஷ் பண்ண ட்ரை பண்ணிருப்பியா, அப்பவும் குழந்தை வெளியில வரல, உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கா. அண்ட் ஃபைனலா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபைனல் வைஷ்ணவி இந்த ஃபைனல் புஷ் நீங்க பண்ணியே ஆகணும். அப்படி புஷ் பண்ணல, ரொம்ப டிலே ஆகுற மாதிரி இருக்குன்னா குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் கம்மி ஆயிடும். ஸோ அது டேஞ்சர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டாங்க. நாங்களே ஆல்ரெடி ஃபுல் பயத்துல இருந்தோம், எக்ஸ்ட்ராவா ஒரு பயத்தை போட்டு விட்டாங்க. ஸோ எனக்குலாம் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா மேடம் புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க பட் புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நம்மளும் புஷ் பண்ணணும். ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனாலும் குழந்தை வெளியில வரல. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண 5 ட்ரைஸுமே ஃபுல் எனர்ஜி போட்டு புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 6th இதுலயும் ஃபுல்லா ட்ரை பண்ணா வரல குழந்தை. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 6th புஷ்ல நடக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேக்யூம் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேக்யூமை லோட் பண்ணாங்க. 6th புஷ் இவங்க ஃபுல்லா ட்ரை பண்ணும்போது தான் பாதி மண்டை கிட்ட தெரிஞ்சது. ஸோ அப்பதான் வேக்யூமே போட முடியும். ஸோ கொஞ்சம் வேலை மட்டும் உங்களுக்கு தெரியுது, அப்பர் பார்ட் மட்டும் தெரியுது அப்படின்னா வேக்யூம் போட மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெளியில வரணும், அப்பதான் வேக்யூம் போடுவாங்க. ஸோ இவங்க பண்ண 6th புஷ்ல கொஞ்சம் மண்டை தெரிய ஆரம்பிச்சதால வேக்யூம் போட்டாங்க. அப்படியே தேவதையை தூக்கி காமிச்சாங்க பாருங்க.
தூக்கி காமிச்ச உடனே பாருங்க உங்களை மாதிரியே ஒரு குட்டி வைஷ்ணவி பிறந்திருக்கா, டைனி வைஷ்ணவின்னு உடனே ஒரே அழுகங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி நான் வந்து பாய் தான், எனக்கு வந்து மோஸ்ட்லி எப்படியாவது எடுத்துட்டா போதுன்ற ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்னொன்னு பாய் தான் இருக்கும் போல அப்படின்னு மைண்ட் ஆல்ரெடி. ஏன்னா எல்லாரும் எங்களை சுத்தி இருக்கிறவங்க மோஸ்ட்லி எனக்கு பாய் தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னதுனால. ஆமா, இவங்க வந்து கேர்ள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து பாய்ன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த ஸ்டேட்ல வந்து குழந்தை எடுத்துட்டாங்களா அப்படின்ற ஸ்டேட்ல தான் இருந்தேன் நான். என்ன குழந்தைன்னுலாம் நான் யோசிக்க கூட இல்ல. டாக்டர் எடுத்து இத்தினூண்டு தான் இருந்தது, ரொம்ப டைனி, அழகா ரொம்ப கியூட்டா குட்டியா தான் இருந்தாங்க. சோ வந்து அதுக்கப்புறம் காமிச்சிட்டு இவங்க மேல போட்டாங்க, எடுத்தாங்க, டெலிவரி பண்ணாங்க, எங்ககிட்ட காமிச்சாங்க, கேர்ள் சொன்னாங்க. இவங்க அப்படியே மேலேயே போட்டாங்க. போட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருமல் தான். ஒரு 3-4 செகண்ட்ஸ் இருமினாங்க. இருமிட்டு அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே எனக்கு அதை அழுறத பார்த்து எனக்கும் பயங்கரமா அழுக வந்து எமோஷனலான மொமெண்ட். அது வந்து ஒரு அப்பா அண்ட் அம்மாவால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும், அதுவும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல. ஸோ இட்ஸ் காட் கிஃப்டட் மொமெண்ட்னு சொல்லலாம். ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிளசண்டா. ஐயோ, அது வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ வந்து 1/2 hour கிட்ட எங்க டாக்டர் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க பிளசண்டாக்கு. அவங்களும் எடுக்க ட்ரை பண்றாங்க, வரவே இல்லை. அதுக்கப்புறம் பேபியை சைட்ல ஃபீட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ வந்து டாக்டர் வந்து பிளசண்டாவை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச். பிளசண்டாவை வெளியே எடுக்கிறதே இன்னொரு டெலிவரி பாக்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளவு நேரம் ஆச்சு பிளசண்டா வெளியிலேயே வரல. ஆமா, பட் என்னன்னா ஒரு ரிலீஃப் என்னன்னா குழந்தை வெளியில வந்துருச்சுனாலே பாதி ரிலீஃப் ஆயிடும். உங்களுக்கு அந்த பெயின் ரொம்ப இருக்காது. பிளசண்டா எடுக்கும் போது கொஞ்சம் பெயின் லைக் பீரியட் பெயின் மாதிரி தான் வலிக்கும். சோ அதனால அது பெருசா தெரியாது. குழந்தைய எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா ஒன்னும் அவ்வளவா இருக்காது. சோ பிளசண்டா பொறுமையா எடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் 1/2 hour அதுக்கு டைம் சொன்னாங்க டாக்டர். பிளசண்டா 1/2 hourக்குள்ள வெளில வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்ல நான் இது மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டுச்சு. ஸோ அது ஒரு இது. அண்ட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து டாக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொன்றா வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டாக்டருக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்த பிரேவ் ஒரு மூவா இருக்கட்டும். ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் 2 years-ஆவே ஒரே ஹாஸ்பிட்டல் தான், ஒரே டாக்டர் தான். ஸோ பிஃபோர் ப்ரெக்னன்சிலேருந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் இப்போ ப்ரெக்னன்சி ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தேடி அலைஞ்சாது ஒரு பர்ஃபெக்டான டாக்டர் சூஸ் பண்ணுங்க. அண்ட் அது பர்ஃபெக்டான டாக்டரா மட்டும் இருந்துடக்கூடாது, உங்களுக்கு பர்ஃபெக்டான டாக்டரா இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு டாக்டரை சூஸ் பண்ணுங்க. த்ரூ அவுட் த ஜேர்னி அவங்க சொல்ற அட்வைசஸ் கேளுங்க. அண்ட் ஸோ யா, நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் பேபி. உங்க பிரெக்னன்சி ஜேர்னியும் ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, ஸோ அதனால அதுதான் நான் மோஸ்ட்லி டாக்டர் தான் தேங்க் பண்ணுவேன் இந்த ஸ்டேட்ல. ஏன்னா நார்மல் டெலிவரி அவங்க இந்த மோஷன் போய் நார்மல் டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்னா உண்மையாவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு, ஐ மீன் இந்த ஃப்ரைடே ஊருக்கு கிளம்புறாங்க. அண்ட் டாக்டரை மிஸ் பண்றாங்களாம். என்ன கூட மிஸ் பண்ணல, ஆனா டாக்டரை மிஸ் பண்றாங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் எங்களுக்கு டாக்டர் கூட. ஸோ அது டாக்டர் நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல நாங்கள் சொன்னோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோஸ் வரும்போது மோர் இன்ஃபர்மேட்டிவ் நியூஸஸ் அண்ட் விஷயங்களை நாங்கள் எடுத்துட்டு வருவோம். தேங்க்யூ.